MCAA जिंदाबाद ऑल इंडिया एसोसिएशन जिंदाबाद एम्प्लॉयज यूनिटी जिंदाबाद MCAA जिंदाबाद காம்ரேட்ஸ் இந்த மாதம் நம்முடைய MCAA பணிபுரியும் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நம்முடைய MCA கேட்டகரி 2 மற்றும் 3 கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம் தோழர்களே. இந்த மாதம் நம்முடைய ஆடிட் ஆஃபீஸில் இருந்து 8 தோழர்கள் ரிட்டையர் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் கமர்ஷியல் SAO. MP கோமதி மேடம் SAO அவர்கள், லலிதா லட்சுமி மேடம் SAO அவர்கள் இன்னைக்கு மதுரை பிரான்ச் ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிறாங்க. அங்கே நம்முடைய சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்த தோழர் ஆர் பொய்யாமொழி SAO அவர்கள், புஷ்பலதா மணிவண்ணன் SAO அவர்கள், என் ரவி 2 SAO அவர்கள், உஷா மேடம் கமர்ஷியல் SAO மேடம் அவர்கள், அதே போல தோழர் ஜேம்ஸ் நம்முடைய சகோதர சங்கமான MCA அக்கௌண்ட் சங்கத்தின் கேட்டகரி 2 முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒரு தோழர். அனைத்து MCA அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்ட ஒரு தோழர், குறிப்பாக அனைத்து வேலை நிறுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு தோழர். ஸோ அதன் காரணமாக நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறார், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தோழர் டி குருமூர்த்தி சூப்பர்வைசர், எஸ் அபயாம்பாள் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்ஃபர். ஸோ அனைத்து தோழர்களையும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். முதலில் பணிவோடு பெறக்கூடிய அந்த தோழர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்முடைய தோழர் சாலை அணிவித்து ஷீல்டு வழங்கப்படும். முதலில் நம்முடைய MP கோமதி SAO அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவிக்க தோழர் செல்வி அவர்கள் அழைக்கின்றோம். தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் பொருளாளர் தோழர் அன்பழகன் அவர்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்து காம்ரேட் புஷ்பலதா மணிவண்ணன் SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினர் அனிதா மேடம் அவர்கள். தோழர் கிஷோர் அவர்களுக்கு நம்முடைய சங்க கேட்டகரி 3 சங்கத்தின் தலைவர் தோழர் நந்தகோபால் அவர்கள். தேங்க்யூ கமல், தேங்க்யூ. அடுத்து கமர்ஷியல் SAO உஷா மேடம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய ஏவோ சங்கத்தின் செயலாளர் ராமா மேடம் அவர்கள். நம்முடைய சங்கத்தின் கமிட்டி மெம்பர் கார்த்திக் அவர்கள். தேங்க்யூ மேடம். அடுத்த தோழர் என் ரவி 2 SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் கமிட்டி மெம்பர் தோழர் கிருஷ்ணகோபால் அவர்கள். தோழர் கிருஷ்ணன் அவர்கள் நம்ம சங்கத்தின் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தோழர் மதியாளன் அவர்கள். தேங்க்யூ காமர்ஸ், தேங்க்யூ. அடுத்து நம்முடைய தோழர் ஜேம்ஸ் SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி தலைவர் துரைபாண்டியன் அவர்கள்.
அவர்கள் ஷீல்ட் வழங்குவதற்கு நம்முடைய எம்சி அக்கௌண்ட் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள். தேங்க்யூ. அடுத்து தோழர் டி குருமூர்த்தி சூப்பர்வைசர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் ஏஜேஆர் அவர்கள், ஏஜே ரவீந்திரன் அவர்கள். குருமூர்த்தி தோழர் கிருஷ்ணன் அவர்கள், தோழர் மதியாளன் அவர்கள். தேங்க்யூ காமெண்ட், தேங்க்யூ. அடுத்து புஷ்கலா மேடம் எஸ்ஏஓ அவர்கள் வந்து கோமதி மேடம் அவர்களுக்கும் புஷ்கலதா மணிவண்ணன் அவர்களுக்கும் அவருடைய சார்பாக சால்வை அணிவிப்பார். அக்கௌண்ட்ஸ் எம்சிஏ சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் தோழர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் தோழர் குருமூர்த்தி அவர்களுக்கும் சால்வை அணிவிப்பார். அடுத்து தோழர் குருமூர்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் சிவராமன் அவர்கள். குருமூர்த்தி தம்பின்ட்டாங்க. சுவாமிநாதன் அவர்கள் குருமூர்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். தம்பி தேங்க்யூ காமெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து நம்முடைய தோழர் பொய்யாமொழி சேவ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய தோழர் சரவணன் அவர்கள் அப்படி அவர்களுக்கு நம்முடைய கமிட்டி மெம்பர் கிருஷ்ணகோபால் அவர்கள் ஷீல்ட் வழங்குவார். அப்படியே இருங்க, அப்படியே அடுத்து நம்முடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தோழர் மதியாளன் வந்து அவருடைய சார்பாக ஒரு ஷீல்டை ரெடி பண்ணியிருக்காரு. அது தோழர் பொய்யாமொழிக்கு போட்டோட தேங்க்யூ காமெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு அடுத்து இருக்கிறாங்க வந்தவன அவர்களுக்கு நம்ம மரியாதை பண்ணிடலாம். அடுத்து தோழர்களை வாழ்த்தை பேசுவதற்கு நம்முடைய தோழர்களை அழைக்கின்றோம். முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள், தோழர்கள் அனைவருக்கும் ஒரு பேசப்போகக்கூடிய தோழர் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள்.
அஃபிஷியல் ஃபங்க்ஷன் 3:30 மணிலேருந்து 3 மணிக்கு நீங்கள் வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு 2:30 இந்த இதை முடிச்சா தான் அவங்களால அங்கே கிளம்பி போக முடியும். ஏஜ் மீட்டிங் தோழர்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ பேசக்கூடிய தோழர்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிடங்களும் அதிகபட்சம் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் பேசிட்டு கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து அதே மாதிரி பேசக்கூடிய தோழர்கள் அனைவரும் நம்ம கிட்ட இருந்து ஒரு 30-35-40 வருடங்கள் பணியாற்றி விட்டு இந்த தோழர்கள் அலுவலகத்தில் வந்து அனைத்து தோழர்களும் பணிபுரிந்து பெறுகின்றார்கள். ஸோ பேசக்கூடிய தோழர்கள் அந்த பேசுகிற அந்த 3 நிமிஷத்தை அவர்களை பாராட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு சங்கத்தோட அன்பு வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டளையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலில் தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்மளுடைய ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி தலைவர் துரைபாண்டியன் அவர்கள். அதெல்லாம் இப்போ என்ன எப்போது தான் அருமை தொடர்பே இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற தொடர் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கங்களை வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தோழர் அத்தனை பேர் தெரியும். ஒரே ஒரு மேடம் மட்டும் தான் எனக்கு தெரியாது. கமர்ஷியல் இருந்தாலும் எனக்கு தெரியல. அத்தனை தோழர்களே எனக்கு, அதாவது அந்த காலத்துல நான் குரல் கொடுத்தால் நம்ம குரல் கொடுத்தவுடன் நம்முடைய கூட்டத்தில் வந்து இன்று நம்மோடு போராடிய தோழர்கள் என்பதனால் நான் வந்திருக்கிறேன். இதுல தோழர் ஜேம்ஸ் அவர் வந்து அக்கௌண்ட்ஸ்ல வைஸ் பிரசிடண்டா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்த தோழர். நடராஜன் ஒரு வார்த்தையை தெரிந்து பயன்படுத்தினாரா தெரியாமல் பயன்படுத்தினாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இப்ப தலைவராக இருக்கிறவங்களே வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறதில்ல. ஜேம்ஸ் அப்படி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்னா, எல்லா வேலை நிறுத்தங்களையும் கலந்து கொண்டு தொடர்ந்து சொன்னார். தோழர் ஜேம்ஸுக்கும் நமக்கான உறவு என்பது ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு உறவு. அது சொல்றதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, இப்ப நான் அதெல்லாம் பேசவும் இல்லை. எனக்கு இங்க நிற்கும் போது பல நினைவுகள் ஞாபகம் வருது. முதல்ல இந்த கட்டணம் நமக்கு நிலம் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம அலுவலகம் அதுதானே, அது எப்படி உருவானதுன்னு யாராவது எப்பயாவது நினைச்சு பார்த்தீங்களா? நம்ம தோழர்களுக்கு வேலை செய்யறோம், இது நிழல் தருது, உட்கார்ந்து மீட்டிங் நடத்துறோம். இந்த கட்டிடம் எப்படி உருவானது? பாரதிதாசன் பாடுற அக்கா அக்கா என்று சொன்னால் அக்கா வந்து கொடுப்பதற்கு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியன் தான். சுதந்திரம் என்ன அக்கா அவ வந்து கொடுப்பதற்கு எங்கோ கடையில் விட்ட கடை சரக்கா என்று கிண்டலாக பாடுவார். அப்ப இந்த கட்டிடம் உருவான ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் 3 நிமிஷம் தான் சொன்னாரு. 1965 ஸ்டீபன், நம்ம ஆல்ஃபிரட் டேனியல் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவருடைய சொந்த சித்தப்பா தான் ஸ்டீபன். அவரு டிஏஜியா இருக்கும்போது 1965 போட்ட அக்ரிமெண்ட், இந்த இடத்த வந்து காலியா இருக்கு, அது புதரா இருக்கு, பாதுகாப்பு பிரச்சனையாகவும் இருக்கு, இந்த இடத்துல நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அக்ரிமெண்ட் போட்டோம். ஆனா அக்ரிமெண்ட் போட்ட கூட சில ஏஜில என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, அதனால எங்களுக்கு காருக்கு நிறைய செலவு அதிகமாகும், அதனால ஐஏஎன்எஸ் குவார்டர்ஸ் கட்டிடலாம். அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க, பல தோழர்களுக்கு ஞாபகம் வரும். ஐஏஎன்எஸ் குவார்டர்ஸ் கட்டலாம். எம்சிஏ சங்கம் போராடி இடைவிடாத போராட்டங்கள், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பிளாஷ்பேக், பாரதிராஜா சினிமா மாதிரி. இந்த இடத்த வந்து போட்டோ எடுத்துட்டோம். போட்டோ எடுத்து அடுத்த நாள் தினமணியில முதல் பக்கத்துல வேலியே பயிரை மேய்ந்தது. இன்னும் அவர் தான் அந்த போட்டோகிராஃபர், பத்திரிகையாளர் தான் இப்ப தினமணியோட எடிட்டர் ரங்கராஜன். அப்போ ஏஜியா இருந்தவர் சுந்தரேசன், பிரின்சிபல் ஏஜி. யாரா இருக்குன்னு போட்டு நமக்கு அதை யாருக்கும் கவலை இல்லை. அப்பவும் கவலைப்படல. எப்ப இதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சானா, சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று அறிவித்து விட்டு உண்ணாவிரதம் உட்கார போறோம். மத்தியான கூட்டம் ஞாபகம் இருக்கா பாபு? அந்த கூட்டத்துல துரைபாண்டியனும் பாலு உட்கார்வது என்று முடிவு செய்துவிட்டு உட்கார்வது கூட்டத்துல பேசிட்டு இருக்கோம். ஜேம்ஸ் ஜோசப் சீனியர் டிஜி அட்மின் நினைக்கிறேன், அவர் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறார். CAG administration has agreed, formal approval has been given for construction of office building.
அதுக்கப்புறம் தான் இந்த கட்டணம் வந்தது. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். இப்போ எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இந்த வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாம் ஓய்வு பெற்று போகிறார்கள். எந்த வரலாறும் தெரியாதவர்கள் எல்லாம் பணியில வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வரலாறு தெரியாது மட்டும் இல்ல, அவர்களுக்கு மொழியும் தெரியாது. கரெக்டுங்களா? அவர்களுக்கு நம்ம மொழியும் தெரியாது, நம்ம ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்பதும் தெரியாது. அவர்களுக்கு வேலையா இருக்கு வல்லுநர்கள் வந்து சேர்வது. ஏன்னா அம்மா உத்தரப்பிரதேசத்தில் அம்மா அப்பா விட்டுட்டு அது கல்யாணம் ஆகிட்டு கொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு இங்க வந்து வேலை செய்வது அவர்களுக்கும் சுமையாக இருக்கிறது. அப்ப ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது அலுவலகத்துல. இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிற பொழுது அதே மாதிரி உதயன் ஒரு கமெண்ட் அடிச்சார் ஒரு நாள், நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, கூட்டம் நடத்தினா இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்கறாங்க, நாங்களாம் ரிட்டையர் ஆகும்போது யார் இருப்பாங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அம்சம் என்னன்னா, நம்முடைய சங்கம் எம்சிஎஸ் சங்கம் தான் அந்த நினைவுகளை பரிமாறுவதற்கும் பங்கெடுத்தவர்களை பாராட்டுவதற்கும் ஒரு கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு இனிய நாளாக அதை மாற்றி அனுப்புகிறார்கள். ரிட்டையர்மெண்ட்னா ஒன்றும் பயந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜாலியா இருப்பாங்க, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா இப்ப எந்த அலுவலகத்திலும் வேலை செய்யற மூடே இல்லை. அது ஏஜிஎஸ் ஆபீஸா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எந்த அலுவலகத்திலுமே அங்க இருக்க வேலை செய்யறவனை கேட்டீங்கன்னா வேலை செய்யற மூடே இல்லைங்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஆட்கள் குறையுது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு, படிச்சீங்களா? இப்போ வந்து டிரைவர் இல்லாத பஸ், கார், டாக்ஸி வந்துருச்சு. இப்போ சீனாவில் டாக்ஸி ஓடிட்டு இருக்கு. நீங்க அழுத்தினா அது மட்டும் வந்து நிக்குது. பைலட் இல்லாத ஃபிளைட், இதெல்லாம் கூட இப்போ நம்ம டிரைவர் வேலை பண்ணி கொடுக்கிறவங்கலாம் கிடையாது. இப்போ நம்முடைய பொருளாதார ஆலோசகர் சொல்றாரு, அரவிந்த் சுப்ரமணியம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு பத்திரிகையில் வந்துருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணை மூடிட்டு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமல்படுத்த கூடாது. என்ன கண்ணை மூடிட்டு? இந்தியாவில் மனிதர்கள் வேலைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வேலையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும் என்று சொன்னால் இந்த மனிதர்களுக்கு என்ன வேலை என்பதை நீங்க ஞாபகம் யார்? பொருளாதார ஆலோசகர் சொல்றார். இப்போ பல மாற்றங்கள் வந்து விட்டது. அப்ப நாம இன்னுமே வேலையில இருக்கிறது இல்லாம இருக்கிறது இப்ப நாம இன்னும் முடிவு பண்ணவே முடியாது. அப்ப முடிவு பண்ண போறது யாரு? முடிவு பண்ண போறது ஆண்டவனா? ஏஐ இல்ல, முதலாளி. அதான் ஏஐ பயன்படுத்துறவன் யாரு? முதலாளி. எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பா இருந்தாலும் என்ன நடக்கும்? ஐபிஎம் சேர்மன் வாட்சன் சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம கம்ப்யூட்டரைசேஷன்ல எல்லாம் பேசியிருக்கோம். அவர் என்ன சொன்னாரு? நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க? உங்க வேலையெல்லாம் போகலாம். அவன் சொன்னா உண்மையை பேசினான். ஐபிஎம் சேர்மன் வாட்சன், இட் இஸ் நத்திங் பட் ஏ லேபர் சேவிங் டிவைஸ். வாட் இஸ் a கம்ப்யூட்டர்? லேபர் சேவிங் டிவைஸ். இப்ப போய் ஏஜிஎஸ் ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டு உள்ள போய் பாட்டுவாங்க. எத்தனை ஆயிரம் பேர் இருந்தோம்? 1800 பேர் அக்கவுண்ட்ஸ்ல, 1500 பேர் ஆடிட்ல, 3300 பேர் நம்ம கிட்ட மெம்பரா இருந்தவங்களே 2000 பேர் இருக்காங்க. அப்ப எவ்வளவு மாற்றங்கள் வந்துட்டே இருப்பாருங்க. இப்போ இந்த மாற்றங்கள்ல எப்படி நம்ம பயணிக்க போறோமா, அல்லது மாற்றங்கள் ஏற்படுற பஸ்ல போகும்போது கூட்டமா இருக்குன்னு தள்ளி விட்டு போறோமா இருக்காங்கல்ல, நம்மெல்லாம் இனிமே இந்த தொழிலாளி வர்க்கம் தேவையா இல்லையா, இவெல்லாம் தள்ளி விட்டு போக போறாங்கிற ஒரு பயம்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிலாம் இருந்தாலும் கூட தொழிலாளி வர்க்கத்துக்கு சில லட்சியங்கள் இருக்கு, அதை மறந்துடவே கூடாது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா? என்ன லட்சியம்னா, நாம வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நின்னோம்னா நமக்கு பல ஞாபகம் வருது இல்ல? அந்த மரத்தடிக்கு போனோம்னா நமக்கு எவ்வளவு ஞாபகம் வருது. மரத்தடி எவ்வளவு மாற்றங்களுக்கான திட்டம் போட்ட ஒரு இடம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அங்க அலுவலகத்துல இருக்க மரத்தடி, ஆட்டுவதற்கு பின்னாடி இருக்க மரத்தடி. அதே மாதிரி பல்வேறு விதமான ஞாபகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அலுவலகத்துக்கு வந்தா அந்த ஞாபகங்களை மீட்டெடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போ, இந்த பணியிலிருந்து ஓய்வுன்னு சொன்னா ஏதோ எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வீட்டுக்கு போகணும்னு அர்த்தமே இல்லை. ஒரு கேஸ் என்ன அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கிடையாது. இப்ப யாராவது கைது போட சொல்றாங்க, அது கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அது பேர் என்ன? பயோமெட்ரிக் சிஸ்டம். அதுக்கப்புறம் யாரு கான்ட்ராக்ட் ரூல்ஸ், நீ லேட்டா வந்துட்ட அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மெமோ யாரும் கொடுக்க முடியாது. நம்ம பொண்ணுங்க பசங்க பேர பிள்ளைங்க வேணா மெமோ கொடுக்கலாம் இல்லைங்களா? தாத்தா இதை செய்யல, பாட்டி இதை செய்யல. அதிகார வர்க்கம் நம்மகிட்ட
எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நாம் ஒருவேளை சுதந்திர மனிதனாக மாறி இருக்கிறோம். அந்த சுதந்திர மனிதன வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக நாம் செலவு செய்ய வேண்டும். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற ஒரு தோழர் நேற்று என் வீட்டுக்கு வந்திருந்தார். நீ எப்படி உங்களுக்கு பொழுது போன்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, பொழுது போயிட்டு தானே இருக்கு, ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையா தெரியலையே. ஆனா எங்களுக்கெல்லாம் கஷ்டம் என்ன. அப்ப நான் அப்படி சிரிச்சுட்டே சொன்னேன், பொழுத போக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கு, வாங்கன்னு சொன்னேன். தினமும் காலையில வந்துருங்க, நான் கூட்டு போறேன், உங்களுக்கு எங்கெங்க பொழுது போகணுங்கிறத நான் காட்டுறேன். அப்ப நமக்கு பல வேலைகள் இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு முழு வேலையாக முழு நேரமாக நீங்க செலவிடுங்க, குழந்தைகளோட செலவிடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது 14,000 குழந்தைய காசாக உணவு இல்லாம தெரிவிக்கிறது பாத்தீங்களா? அந்த டிவி வீடியோ பாத்தீங்களா? அது நம்ம சாப்பிட்ற நேரத்துல அதை பார்த்த உடனே நமக்கு சோத்துல கை வைக்க மனசு வரல. 14,000 குழந்தைகள் சாப்பாடு இல்லாம கத்திக்கிட்டு இருக்கு. அவ போய் கொடுக்குறது ஏதாவது கிடைக்குமான்னு. இது வேறு உலகம், நம்ம உலகம் ஒரு மாதிரியான உலகம். அப்ப இந்த ஓய்வு காலத்தை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. ஓய்வு என்பதும் மகிழ்ச்சியான நேரம்தான். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த பணிக்காலத்தில் இருந்த நினைவுகளை சுமந்து கொண்டு இன்னும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை அல்ல, நான் உங்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் அது முடியும், உங்களால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒன்றுபடுவோம், போராட்டம். அன்பு 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 தேங்க்யூ காம்ரேட்ஸ். நம்முடைய அக்கௌண்ட் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து நம்முடைய எம்சிஏ சங்கத்துக்கு அந்த சேர் வாங்குறதுக்காக சின்ன ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு. அதை நம்முடைய தோழர் 5,000 இல்லைங்களா, 5,000 rupees. அதை வந்து நம்முடைய ட்ரெஷரர் அன்பழகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். தேங்க்யூ காம்ரேட்ஸ், தேங்க்யூ. ரூம்லேயே கொடுத்துருக்கலாம், பட் நாங்கள் தான் மீட்டிங்கில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தோழருக்கு நன்றி. பலருக்கு புரியும். அடுத்த தோழலை வாழ்த்து பேசுறதுக்கு புஷ்கலா மேடம். அனைவருக்கும் மதிய வணக்கம். தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் வணக்கம். ரொம்ப லிமிட்டட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு 1 மணி நேரம் பேசினா கூட பத்தாது. அந்த அளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே பெரியார் பில்டிங் மலரும் நினைவுகள் அதை அப்படியே தான் கொண்டு வராங்க. ஒரு மாதமும் இந்த பணி ஓய்வு அன்னைக்கு நமக்கு அந்த மலரும் நினைவுகள் வந்து போகுது. இவங்க இருக்கிற தோழியர்கள் புஷ்பலதா மணிவண்ணன் மேடம் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அதை தவிர அவங்க வந்து சீனியர் ஏஓ டபுள் ஏஓவா நம்ம ஆஃபீஸ்ல ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் கான்ட்ரிபியூட் ஆவார்டு வந்து பிரமாதமான ஆப்சர்வேஷன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், எஸ்எஸ்சிஏ ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த விங்ல ஒர்க் பண்ணாலும் இமீடியட்டா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல டக்குன்னு கிராஸ் பண்ணி அந்த ஒர்க்கை அருமையா செஞ்சு முடிப்பாங்க. அண்ட் அவங்க கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்னென்ன ஒர்க் எப்படி செய்யணும், எதையும் லிங்க் பண்ணி ஆடிட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. அவங்களோட ஏஏஓஸ் அவங்களோட சபார்டினேட்ஸ்க்கும் நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது தவிர அவங்க எல்லாருமே பார்த்துட்டு எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. நாள் பூரா பார்த்தாலும் அவங்க எப்பவுமே ஈவினிங் பார்த்தா 5:30க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சமையல்லையும் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப அவங்க எக்ஸ்பர்ட். ஆபீஸ் ஒர்க் இன்னும் பல அத்தனை விஷயத்திலையும் அவங்க ஒரு பன்முக திறமையாளர் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான். பட் 60 வயசு ஆகிட்டதுனால நம்ம சூப்பரான்வேட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு ஒரு ஒன்றும் வழி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தோழர் எம்பி கோமதி மேடம், அவங்க மேடம் ஐடி ஏரியா வந்தபோது நானும் மேடமும் ஒரு ரிவ்யூ பண்ணோம். ஆல் இண்டியா லீட் ஆஃபீஸாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமான ரிவ்யூவில் டிபார்ட்மெண்ட்ல நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க மேடம். எந்த ஒர்க்னாலும் டக்குன்னு முடிச்சு கொடுத்தது அவங்க. அடிஷ்னல் பார்ட்டியாக இருந்தாங்க, நான் நோடல் பார்ட்டியாக இருந்தபோது
அவ்வளோ அருமையா அந்த ரிவ்யூ செஞ்சாங்க. அவங்க தனியா ட்ரஸ்ட் ரிவ்யூ ஆன் ட்ரஸ்ட் ஒன்று தனியா அவங்க செஞ்சு முடிச்சாங்க. அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப எந்த ஒர்க் இருந்தாலும் டெடிகேட்டடா செஞ்சுருப்பாங்க. அப்படி நின்று பேசலாம். பேசுங்க. அப்போ அது தவிர அவங்க எப்பவுமே பார்த்துக்கலாம் கோமதி மேடம் கூலா இருப்பாங்க. மழையின் காரணமாக கூட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து தோழர்களையும் நம்முடைய MCA சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.